அண்மை செய்தி. சென்னையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடலை பெருங்குடி குப்பை கிடங்கில் போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது சென்னை அடையாறு இந்திரா நகர் முதல் நிழல் சாலை சந்திப்பில் கடந்த திங்கட்கிழமை அன்று சாலை ஓரத்தில் ரத்தம் வெளியேறி சாக்கு மூட்டை ஒன்று கிடப்பதாக அந்த பகுதியில் நடந்து சென்றார்கள். அடையாறு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அடையாறு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த சாக்கு மூட்டையில் இருந்த யார் இருப்பது, ரத்தம் எவ்வாறு வெளியேறியது என்று தொடர்ந்து அந்த சாக்கு மூட்டை பற்றி பார்த்தபோது ஒரு 25 வயது மதிக்கத்தக்க வடமாநில இளைஞர் ஒருவரின் உடல் ஒன்று கொலை செய்யப்பட்டு பல்வேறு வெட்டுக்காயங்களுடன் இருப்பதை போலீசார் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இறந்து போன நபர், கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்ட போது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 25 வயதான கௌரவ் குமார் என்பதும் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் பீகார் மாநிலத்திலிருந்து சென்னை வேலுச்சேரி பகுதிக்கு காவல் நிலையாக பணியமர்த்த அவரது மனைவி மற்றும் பெண் குழந்தையுடன் வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த அடையாறு பகுதியில் இந்த கௌரவகுமாரி கொலை செய்யப்பட்டு இந்த சாக்குமூட்டையில் கட்டி வீசி சென்றது யார் என்பது குறித்து தொடர்ந்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த கேமராவில் பதிவான காட்சியை வைத்து தொடர்ந்து 3 நபர்களை கைது செய்தனர். தொடர்ந்து அந்த 3 நபர்களை விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் மேலும் 5 நபர்களை கைது செய்து தற்போது பெருங்குடி மற்றும் தரமணி மற்றும் சாந்தி நகர் காவல் நிலையங்களில் இந்த 7 நபர்களையும் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அந்த குற்றவாளிகளிடம் விசாரணை மேற்கொண்ட போது தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்து வந்ததும் அதே போல் அந்த காவலாளி கௌரவகுமாரின் மனைவி மற்றும் அவரது பெண் குழந்தையையும் கொலை செய்து ஆங்காங்கே வீசியதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து அவரது மனைவி உடலை எங்கே வீசி சேர்ந்தது என்பது கொலை குற்றவாளியிடம் விசாரணை மேற்கொண்ட போது அந்த மனைவியின் உடலை அருகே உள்ள குப்பை கிடங்கில் வீசி சென்றதும் முதற்கட்ட அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அதையடுத்து குப்பை கிடங்கில் தேடிய போது உடல் கிடைக்காததால் பெருங்குடி குப்பை கிடங்கிற்கு இந்த உடல் வந்திருக்கலாம் என்ற கோணத்தின் அடிப்படையில் தொடர்ந்து அடையாறு மற்றும் பெருங்குடி போலீசார், துறைப்பாக்கம் போலீசார் உதவியுடன் இந்த பெருங்குடி குப்பை கிடங்கில் ஓப்பனாய் உதவியுடன் தற்போது போலீசார் அந்த கௌரவகுமாரின் மனைவியின் உடலையும் போலீசார் தேடி வருகின்றனர். தொடர்ந்து அந்த கௌரவகுமாரின் பெண் குழந்தையின் உடலையும் மத்திய கலேஷ் பக்கிங்காம் கால்வாயில் வீசியதாக அந்த கொலை குற்றவாளிகள் தெரிவித்தின் அடிப்படையில் அந்த இடத்திலும் தற்போது போலீசார் விசாரணை உடலை தேடி வருகின்றனர். தொடர்ந்து இந்த சென்னையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி, குழந்தை 3 பேரையும் கொலை செய்யப்பட்டு ஆங்காங்கே வீசி சென்ற சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சுமன்.